நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். கண்டிப்பா ஈரான் வந்து 3வது குறியும் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல ட்ரம்ப் இன்னைக்கு வந்து ஊடகத்துக்கு அளித்த பேட்டியை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் ஊடகத்துக்கும் ஒவ்வொரு தகவலை சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஊடகவியலாளர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க அடிக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னென்னமோ தயாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, போருக்கான சமிக்கையாதான் தெரியுது, என்ன அமெரிக்கா அடிக்க போதா ஈரான் கேட்டதுக்கு உடனே அவர் வந்து அடிக்க போறேன் அடிக்க போல ரெண்டுமே சொல்லாம ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நான் அடிக்கிறதுக்கு ராணுவ படைகள் எல்லாம் குவிச்சிட்டேன், அடிக்கிறதுக்கும் வந்து என்ன ரொம்ப நெருக்கமா போயிட்டேன். அந்த சமயத்துலதான் ஈரான் என்னுடைய பேச்சை கேட்டு அங்கிருந்த தூக்கு தண்டனை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காம நிறுத்தி வச்சாரு. அதனால இப்ப என்ன பண்ணிருக்கேன், நான் தள்ளி போட்டிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மாட்டிய உளவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பது எந்த விதத்திலையும் ட்ரம்ப்னால கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய IRGC படை தளபதியே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை ஒரு காரணமா சொல்லிட்டு அதனாலதான் நான் இன்னும் தாக்காம இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே அடுத்தடுத்து தாக்குதலுக்கான ஒத்திகையும் சூழ்நிலையும் தான் அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இஸ்ரேல் தயாராகி கொண்டிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலும் தயாரானா மட்டும்தான் தாக்குதலை ஆரம்பிச்சா இஸ்ரேல் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு. அடுத்து முகமது ஜாவீத் அவர்கள், கோமேனி அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்காரு, 24 ஹவர்ஸ்ல நாங்க அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவோம். நீங்க எப்ப எங்களுடைய யுரேனியம் எல்லாம் அழிக்கணும், அணு ஆயுத உற்பத்தி அழிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல நாங்க கடைசி 24 மணி நேரத்துல கூட என்ன பண்ணிடுவோம், அணு ஆயுதத்தை வந்து உற்பத்தி பண்ணிடுவோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா வருஷ கணக்கா ஆகும், இன்னும் 50 வருஷம் ஆகும் 100 வருஷம் ஆகும்ட்டு, எங்களுக்கு 24 மணி நேரம் போதும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் வந்து செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, யுரேனியம் தேவையான அளவுக்கு என்ரிச்சா இருக்குது, எந்த நேரம் வேணா அது அணு ஆயுதமா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஈரானும் சொல்றாங்க, எங்கள்கிட்ட அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான யுரேனியம் தயாரா இருக்கு, அந்த அணு ஆயுதத்தை நாங்க 24 மணி நேரத்துல கூட வந்து தயாரிச்சிருவோம். அந்த முடிவை நாங்க எடுக்காததும் அமெரிக்கா கையில தான் இருக்கு. அதனால எங்க மேல தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய படை தளபதி சொல்லியிருக்காரு. கோமேனி அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரி அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க ஈரானு, இதுக்கு மேலேயும் நீங்க வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அமெரிக்காவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி எங்களை தாக்குறதுனால எங்களுடைய மக்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடைக்காது, பெண்களை நீங்க வந்து சுதந்திரமாலாம் வச்சுக்க போறது இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா எண்ணெய் எடுக்கிறதுக்காக எங்களுடைய எண்ணெயை திருடுவதற்காக செய்த ஒரு முயற்சி தான், எங்களை நீங்க வந்து போராட்டத்தை காரணமா வச்சு தாக்குனீங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமா போயிடும், அதனால செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள்கிட்ட வந்து இன்னைக்கு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக ஐரோப்பிய நாடுகளை வந்து அமெரிக்காவுக்கு எதிராக திருப்பணும் அப்படிங்கறதுல வந்து ஈரான் வந்து ரொம்ப மும்மரமா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து ரொம்ப ஹைலைட்டான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய நம்பர் 1 ஏர்போர்ஸா இருக்கக்கூடிய விமானம் என்ன இருக்கு, அது வந்து ட்ரம்ப்பை ஏத்தி சென்று அமெரிக்கால இருந்து சுவிட்சர்லாந்து போறதுக்காக கிளம்புச்சு. ஆனா கிளம்புன சில நேரத்திலேயே திரும்பவும் அமெரிக்காவுக்கே வந்து அடைஞ்சிருக்கு. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த விமானத்துல இருக்கக்கூடிய மின்கம்பி வயர்கள்லாம் வந்து கட் செய்யப்பட்டிருக்கு. யாரோ என்ன பண்ணிருக்காங்க, வேணும்னே வந்து இந்த பிளைட் பறக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப தரையிறக்கி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்து ட்ரம்ப்பை தாக்கியிருப்பாங்க அந்த எலெக்ஷன் சமயத்துல, அதுவே ஈரான் தான் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சைட்ல இருந்து குற்றம் வைத்து கொண்டுதான் இருந்தாங்க. இந்த நிலைமையில ஈரானே சொன்னாங்க, நாங்க ஏற்கனவே வந்து செஞ்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி தப்பிச்ச மாதிரி இந்த தடவை தப்பிக்காது, கண்டிப்பா இந்த தடவை வந்து நாங்க என்ன பண்ணுவோம், உயிரை எடுப்போம்னு சொல்லிட்டு ஈரானே சொன்னாங்க. அதனால இதுவும் வந்து ஈரானுடைய வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன அழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒட்டுமொத்த ஈரானவே நான் என்ன பண்ணிடுவேன், தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னைக்கு ஒரு கண்டனத்துக்குரிய பேச்சாக மாறி இருக்கு. எப்படி ஒட்டுமொத்த ஈரானை பத்தி அவர் பேசலாம், அங்க 9 கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பதிலு, யாரை கேட்டு இவர் மொத்த ஈரானுடைய பொதுமக்களையுமே அழிப்பேன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்கு. அதனால இதுவும் ஈரானுடைய வேலையா தான் பார்க்கப்படுது. ஒரு பக்கம் இந்த மாதிரி ட்ரம்ப்புடைய உயிருக்கு உலைய வச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு பக்கம் வந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்குமே அவங்க இந்த தடவை உழ வச்சிருக்காங்க. எத்தனை நாள் தான் அமெரிக்கா ஈரானை தாக்குவாங்க, ஈரான் திரும்ப திரும்ப வந்து கத்தார்ல இருக்கக்கூடிய UAEல இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ் தாக்குவாங்க. அதுக்கு பதிலா இந்த தடவை என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, டைரக்டா ஈரான்ல இருந்து அமெரிக்காவை தாக்கிடணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கண்டுபிடிப்பு வந்து செஞ்சிருக்காங்க. கண்டம் விட்டு பாயக்கூடிய ஏவுகணைகள் ஏற்கனவே 1 ரிலீஸ் பண்ணாங்க, இப்ப மறுபடியும் ரஷ்யாவுடைய ஹெல்ப்போட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் போகும்னு பார்த்தா வாஷிங்டன் வரை போகும்னு சொல்றாங்க. அதனால நேரடியாக அமெரிக்காவையே தாக்கக்கூடிய ஆயுதத்தை இப்போது ஈரான் கண்டுபிடித்து விட்டது. ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது நேரடியா எப்படி அமெரிக்காவை தாக்கலாம்னு பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காக்குள்ளேயே வச்சு ட்ரம்ப் எப்படி முடிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க.
ஈரானும் வந்து இந்த தடவை திட்டம் தீட்டி தான் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. என்னதான் வந்து ஈரான் பகிரங்கமாக நாங்க தான் வந்து அந்த ஃபிளைட்ல அந்த கோளாறு பண்ணோம் அப்படின்னு சொல்லாட்டினாலும் கூட மறைமுகமா வந்து ட்ரம்ப்பை அழிக்க தான் போறோம் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை கொடுத்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை வச்சுதான் ட்ரம்ப்பும் வந்து இது ஈரானுடைய வேலைன்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுலயும் வந்து ரொம்ப முக்கியமா 24 மணி நேரத்துல கூட எங்களால அணு ஆயுதத்தை தயார்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே தயார் நிலையில தான் இருக்குது அப்படிங்கறதை ஈரான் தெளிவுபடுத்துறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.